அதே போல இந்த பகுதியில் ஜாபர் அலி ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் இருந்தார். அவர் தொழுகை முடிச்சுட்டு வீதியில் நடந்துட்டு வரும்போது சில பேர் அவரை வழிமறித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அவர் ஒரு நாளைக்கு முந்திய முதலமைச்சருக்கு வலைதளம் மூலமாக கோரிக்கை வைக்கிறார், எனக்கு உயிருக்கு ஆபத்து, என்னை கொலை செய்து விடுகிறார்கள், காப்பாற்றுங்கள் என்று கதற அந்த வீடியோ எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது, எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. இந்த முதலமைச்சருக்கு மட்டும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அவர் பார்த்திருந்து உரிய முறையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த காவல்துறை உதவி ஆய்வை காப்பாற்றிருக்கலாம். மக்களை காப்பாற்றாத அரசாங்கம் தேவையா? எனக்கு முன்னாலே சொன்னாரு, சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை இந்த ஆட்சியில். இதுவே மக்களுக்கு மக்கள் தான் பாதுகாப்பு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி அண்ணா திமுக பார்க்க முடியும். அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் இன்றைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சி எப்பொழுது அகற்றப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அமோகமாக விற்கிறது. எங்கேயும் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. தூத்துக்குடியில் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் மாவட்ட சகோதரர் சண்முகநாதன். அதில் ஃபாதர் அதே மாதிரி பிஷப் அவர் பேசுகிறாங்க, நாங்கள் பள்ளி நடத்துகிறோம், அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்க, தயவு செய்து நீங்கள் முன்னின்று போராட்டம் நடத்துங்க, நாங்கள்லாம் உங்கள் பின்னால் வரனார். நான் அப்போ நான் பேசிக்கிட்டு போது சொன்னேன், நான் எவ்வளோதான் பேசினாலும் இந்த முதலமைச்சர் கேட்பதாக இல்லை. நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக பேசணும், பத்திரிகையின் வாயிலாக இன்றைக்கி எங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டோம். சட்டமன்றத்தில் பல முறை தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக இருக்கின்றது, மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இதை பயன்படுத்தி சீரழிகிறார்கள், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல முறை நான் குறிப்பிட்டேன். ஆனால் செவடங்காதில் சங்குவதற மாதிரி கேட்டுக்கவே இல்லை. இன்றைக்கு இந்த ஃபாதரும் பிஷப்பும் அவர்கள் முன்னின்று நீங்கள் போராட்டம் செய்தால், நீங்கள் போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்தால் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் என்று பகிரங்கமாக மேடையில் பேசினாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ்நாடு குட்டிச்சவராகி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் இந்த போதைப் பொருள் தான். அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இந்த காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் மறைந்த ஜெயக்குமார் என்று கருதுகிறேன், ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாவட்டத்திலே காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருந்தார். அவருடைய கைகால் கட்டப்பட்டு எரிந்த நிலையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு வேற கூட்டணி கட்சி செல்வ பெருந்தகை ஜால்ரா போட்டுட்டு இருக்கார். இன்னைக்கு பத்திரிகையில் பாருங்க, நாங்கள் போதைப் பொருள் தடுக்க வேண்டும் சொன்னால் குஜராத்தில் இருக்குது, அந்த மாநிலத்தில் இருக்குது, இந்த மாநிலத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறார். இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தான் ஓட்டு போட்டு அவரையும் எம்எல்ஏ ஆகிக்கிறாங்க, எங்களையும் பிரதான எதிர்கட்சி தலைவர் அமர்த்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்களை பற்றி சிந்திக்காத காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்றைக்கு பத்திரிகையில் அவர் வெளியிட்ட செய்தி, எடப்பாடி பழனிசாமி மற்ற மாநிலத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்று. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பு தான் எங்களுடைய பணி, தமிழ்நாட்டு மக்கள் தான் அரசை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆக தமிழ்நாட்டு மக்கள் என்ன பிரச்சனையோ அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அதை தடுத்து நிறுத்த வேண்டியது இந்த அரசுடைய கடமை. இன்றைக்கு வேற மாநிலத்திற்குன்னா உங்களுக்கு தான் 39 நாடாளுமன்றங்கள் வெற்றி பெற்று போய் நாடாளுமன்றத்தில் தூங்கிட்டு இருக்கிறீங்க, அங்கே பேச வேண்டியது தானே. இங்கே தமிழ்நாட்டில் சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு இந்தியா முழுவதும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இந்தியா கூட்டணி ஒன்றை வைத்து கொண்டு பல கட்சிகளை ஒன்றாக சேர்ந்து நீங்கள் இந்தியா கூட்டணி ஒன்று வச்சுட்டு இருக்கிறீங்க. அங்கே இந்த நாட்டுடைய பிரச்சனையை பேசுகின்ற இடம் நாடாளுமன்றம், தமிழ்நாடு அல்ல.